அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி தான், தேர்தல் அறிக்கைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ அனைத்து மக்களும், ஏழை எளிய மக்களும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்எஸ் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு 5000 + 10,000 டோட்டலாக 15,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இணைந்து தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் சரிங்களா இருக்கின்றாங்க. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களின் வாக்குகளை கவருவதற்காக இந்த வாக்குறுதிகள் பெரும் எதிர்பார்ப்பையும் பெரும் அதிர்ச்சியும் உருவாக்கியிருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் என்னென்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் என்னென்னா 10,000 + 5,000 மொத்தமாக 15,000 ரூபாய் கிடைக்க போகுது. அதில் ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் சரிங்களா. ஸோ இது எந்தெந்த அட்டைகளுக்கு வரப்போகுது, இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, இதற்கான ப்ராசஸ் எப்படி பண்ணணும், இது எப்போ எந்த தேதியிலேருந்து உங்களுடைய வங்கி கணக்கில், குறிப்பாக குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ இதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சரிங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்பில் இருந்து வரக்கூடிய மத்திய அரசு வெளியிடக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமாக நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. ரூபாய் 5,000 + 10,000 ரூபாய் யார் யாருக்கு எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறதுங்க, தேர்தல் அக்குறுதிகளாக, தேர்தல் வாக்குறுதிகளாக இது எல்லாமே இடம்பெற்றிருக்குங்க சரிங்களா. தமிழ்நாட்டில் விரைவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற தேர்தல் வாக்குறுதி வெளியிட்ட வண்ணம் பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஸோ இந்த நேரங்களில் தான் நமக்கு தேர்தலில் மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. தற்போது தேர்தல் களத்தில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் இடையே கடும் போட்டி நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி சரிங்களா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தங்களுடைய 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்றத பற்றியும், திமுகவுடைய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு அதையும் பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இதன்படி அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை போக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அட்டைகளுக்கும் நடுத்தர குடும்ப அட்டைகளுக்கும் இடையே ரூபாய் 10,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் சுமை, வரி சுமை, அந்த சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமை அதிகரிச்சிருப்பதனால இந்த 10,000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்றது உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நிறைய வாக்குறுதிகளை அளிச்சிருக்கிறாங்க அதிமுக. அது என்னென்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இனிமேல் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல் 12ஆம் வகுப்பு வரை முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கும் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும். அதாவது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் இவர் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது தவிர பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இன்னும் ஆண்டுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் உறுதி கூறியிருக்காங்க. அதே போல் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு தற்போது வரை 8,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. அது உயர்த்தப்பட்டு 10,000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும், அதே போல்
நகர பகுதிகளில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகள் வாங்கிய கடன்கள் கூட்டுறவு வங்கிகளில் இருந்தாலும் சரி, எந்த வங்கிகளில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சிறு குறு விவசாயிகள், சிறு வியாபாரிகள் அவர்களுடைய கடன்கள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும். அதற்கான தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரமானது 300 யூனிட்டாக இருந்தது. தற்போது வரை அது 450 யூனிட்டாக வழங்கப்படும். அதே போல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்லேருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறியிருக்காங்க. ஸோ அதே போல் குலவிளக்கு என்ற புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு அதற்கு 2000 ரூபாய் குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்கிலையும் வரவு வைக்கப்படும். ஆக முதல்ல 10,000 + 2000 அதே போல் வழங்கப்படும் என்று கூறியிருக்காங்க. அதே போல் ஆண்களுக்குமே இனிமேல் இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்படும். ஸோ அதே போல் அதிமுக இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருந்த நிலையில் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 3 மாத தற்போது 1000 ரூபாய் மாதம் குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட வந்த நிலையில் அது 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000 + கோடைகால சிறப்பு தொகையாக சேர்த்து 2000 சேர்த்து 5000 ரூபாயாக குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்பட்டது. ஸோ அதே தான் தற்போது 10,000 ரூபாய் கருணத்தொகை அதிமுக ஆட்சி அமைந்த உடனே வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றிருக்குங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பெரும் பேசும் பொருளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த அப்டேட்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாக்குறுதிகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.